வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரெண்டாவது வீடியோ ஐ திங்க் கன்சிஸ்டண்டாக போஸ்ட் பண்ணுறதுல ஒன்றாவது வீடியோ ரெண்டாவது வீடியோ தெரியாது, ஃபஸ்ட் வீடியோ வருதா இல்லை செகண்ட் வீடியோ வருதான்னு தெரியல. பட் எனிவேஸ் ஒரு வீடியோ. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ நீங்கள் முடியும் போது உங்களோட யூடியூபராவோ இன்ஸ்டாகிராமரோ மாற்ற போகிறேன். அதாவது மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு நினச்சிக்காதீங்க, அந்த ஸ்பீச்சுக்காக நான் வரல. உங்களுக்காக ஒரு தேவையான ஒரு ப்ராடக்ட். ஒரு நீங்கள் புதுசாக ஏதாவது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு யூடியூப் சேனலோ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோ ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். நான் பேசி வீடியோ போடணும், இப்போ நான் பேசுகிற வீடியோ நல்ல கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். பட் இந்த மாதிரி நானும் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்திருக்கேன், கவுசி வச்சுருக்கேன், தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எஸ், இதான் அந்த ப்ராடக்ட், போர்ட்ரானிக்ஸோட Vlogmate One. ஸோ இதான் அந்த ப்ராடக்ட். ஸோ நான் இன்னும் அன்பாக்ஸும் பண்ணல, உங்கள் மட்டும் தான் அன்பாக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அன்பாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். பட் இந்த ப்ராடக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் ஆன்லைனோட ஒரு ப்ராடக்ட். இது ஆக்சுவலி ஒரு மைக், ஓப்பன் பண்ணால் தெரியும். இதுக்குள்ளே ஒரு மைக்கு தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னொரு மைக் நான் இங்கே மாட்டிருக்கேன். இன்னொரு ரிசீவரோ டிரான்ஸ்மிட்டரோ அங்கே கேமராவில் இருக்குது. ஸோ அதனால தான் இதில் ஒன்று இருக்குது. ஸோ இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ முன்னாடி நான் வீடியோ எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நான் வீடியோ எடுப்பேன், அதுக்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தது. பட் நான் வந்து வெளியே போய் பேசி அதை வீடியோ எடுத்து வாய்ஸ் ஓவர் டப்பிங்கோ சம்திங் கொடுத்து அதை போட்டுறதுக்குள்ளே அப்போ அப்படி இருக்கும், ஏன்னா ஏகப்பட்ட ஒர்க்ஸ். பட் இந்த மைக் வந்ததுக்கப்புறம் ஆன் த ஸ்பாட்டில் நான் பேசுவேன். சின்ன சின்ன நாய்ஸ் இருக்கும், பட் ஸ்டில் ஏன்னா நம்ம பப்ளிக் ஸ்பாட்டில் நான் மோஸ்ட் ஆஃப் வீடியோ வந்து அவுட்டோரில் ஷூட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமில் போகிறது, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலன்னா கீழே லிங்க் இருக்குது, சைன்லையும் வரும். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் வந்து அவுட்டோரில் போய் ஷூட் பண்ணுவேன். காக்கா கத்துறது இருக்கும், ஏதாவது ரோட்டில் ஒரு அண்ணன் வந்து காய்கறி விற்றுட்டு வருவாங்க, குப்பை வண்டி போகும், பசங்க ரோட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க, இதுமாதிரி சின்ன சின்ன நாய்ஸ் இருக்கும். பட் இந்த மைக்கில் நம்ம ஷூட் பண்ணும்போது இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கான்சலேஷன் இருக்கும். ஸோ ஆக்டிவ் நாய்ஸ் கான்சலேஷன் இருக்கும்போது, ஏஎன்சி இருக்கும்போது ஈஸியாக அந்த நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம பேசுகிறது வந்து ரொம்ப பளிச்சுன்னு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மைக் ஆல்மோஸ்ட் 15Kலேருந்து 18K வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நிறைய வெர்ஷன்ஸ் வந்து ஆயிலாண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போது நிறைய கிரியேட்டர்ஸ், நம்ம வீடியோஸ் எடுத்து பிளாக்ஸாக இருக்கட்டும், இன்னும் பல கிரியேட்டர்ஸ் இந்த மைக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். இவர் மதன் கௌரியுமே சொல்கிறேன். ஸோ அவங்களாமே இந்த மைக் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த டைமில் ஒரு பெரிய பீக்கில் இருந்தது, இப்பவுமே பீக்கில் இருக்குது. பட் 15,000க்கு நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன், யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல், வாட் எவர். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் பேசி வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மைக் தேவை. ஸோ 1000 2000 அப்படி மைக் போகும்போது எனக்கு இந்த மைக்கு சரியாக வருமா இல்லையா, அது எவ்வளோ நாளைக்கு வரும்ன்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 15,000 கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம், இது கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட் இல்லை. ஸோ ஸ்டில் நம்ம ரோட் மைக் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆயிலாண்ட் வந்து பட்ஜெட் செக்மெண்ட், பட் இதை கம்பேர் பண்ணும்போது இது பட்ஜெட் செக்மெண்ட். அண்ட் முக்கியமாக ஒன்றுக்கும் சலிச்சதுன்னு சொல்லுவாங்கள்ல, நான் இந்த மைக்கை பார்க்கும்போது அப்படிதான் நினச்சேன். ஏன்னா முன்னாடி கண்டென்ட் கிரியேஷன்றது ரொம்ப வளவலன்னு பேசுகிறோம், பட் முக்கியமான தகவல் தான் சொல்கிறேன். முன்னாடி கண்டென்ட் கிரியேஷன் போது ரொம்ப கம்மியான பீப்புள் இருந்தாங்க. ஸோ இந்த ட்ரைபாடாக இருக்கட்டும், மைக்காக இருக்கட்டும், நிறைய இன்னோவேஷன் வரல, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஈவன் நானே வயர்ட் ஹெட்ஃபோனோட மைக்கை யூஸ் பண்ணி தான் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தேன். பட் இப்போ நிறைய எசென்ஷியல் கிக்ஸ், டெக் ப்ராடக்ட்ஸ் இதுமாதிரி நிறைய வந்துடுச்சு. ஸோ அந்த வகையில் போர்ட்ரானிக்ஸோட Vlogmate One அப்படின்றது ஏஐ இன்புட் கொடுத்துருக்காங்க உள்ள அப்படின்றது எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. மைக்கில் ஏஐயா என்ன பண்ணோம், சரி வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இது ப்ரொமோஷன் எல்லாம் சத்தியமாக கிடையாது. இது நான் வாங்கி உண்மையிலே லெஜிட்டாக இருக்கணும், ஜென்யூனாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்கேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, நல்லதுன்னா உண்மையிலே நல்லா இல்லைப்பா நீங்கள் வாங்க வேணாம் அப்படின்றத சொல்லிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ள அப்படியே லைவ் உங்களுக்கு அப்படியே ஒரு யூசர் மேனுவல் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா மைக்கை பொறுத்த வரைக்கும் படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய டைம் உங்களை வந்து சில விஷயங்கள் வந்து ஏமாற்றும். ஏன்னா மைக் ஆனில் இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா ஆஃபில் இருக்கும். அதான் பின்னாடி சொல்கிறேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. பட் கதை சொல்லி இருக்க மாட்டேன். பட் உங்களுக்கு உண்மையிலே ஒரு Type-C கேபிள் கொடுத்துட்றாங்க சார்ஜ் போடுறதுக்கு. ஸோ இந்த கேபிள் யூஸ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு மொபைல் சார்ஜ் இருக்குன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக அதில் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. கம்மிங் டு த மெயின் பார்ட், மைக். ஸோ உங்களுக்கு உண்மையிலே ப்ரீமியம் லுக் இருக்கும். ஸோ இந்த ஆயிலாண்ட் எனக்கு பிடிக்கும் போது எந்த ப்ரீமியம் கிடைச்சதோ அது சேம் ப்ரீமியம் இந்த மைக்கை பிடிக்கும் போது எனக்கு இருக்குது. பார்க்க வளவளன்னு சோப்பு மாதிரி சூப்பராக இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான். ஸோ உள்ளே ஒரு 2 மைக் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியே இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு பட்டன் டைப்பில் இருக்கும். ஸோ ஆனால் இது கொஞ்சம் கர்வியாக, கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் அப்படி இருக்குது. ஸோ உள்ள ஒரு மைக் இருக்கும். ஸோ இதிலே இந்த கேஸ் ஆக்சுவலி சார்ஜிங் கேஸ் தான். இங்கே உங்களுக்கு Type-C சார்ஜிங் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். இங்கே 2 மைக் இருக்கும். 2 மைக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய இதில் வந்து ஒரு மைக் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு மைக்கை வாங்கிடாதீங்க. ஏன் 2 மைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய டைம் நான் ஷூட் பண்ணும்போது ஒரு மைக்கில் சார்ஜ் போயிடும், அடுத்த மைக் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 2 பேர் நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டை ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2 மைக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் 2 மைக் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. பெரிய ரேட் டிஃப்ரென்ஸ்லாம் வராது. அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மைக் இன்பில்ட்டாகவே வந்துடுது. நீங்கள் தனியாக எதுவும் வாங்க வேணாம். ஸோ 2 மைக் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த டைப் சியில் ரிசீவரும் கொடுத்துருக்காங்க, ரிசீவராக டிரான்ஸ்மிட்டரோ இது கொடுத்துருக்காங்க. ஈஸியாக 1 செகண்ட் என் மொபைல் எடுத்துக்கிறேன். என் மொபைலில் இங்கே சி டைப் இருக்கும். ஸோ இதில் ஈஸியாக நான் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படி சொல்லிட்டா போதும். ஸோ இங்கே லைட் உங்களுக்கு பிளிங்க் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஒவ்வொரு லைட்டுக்கு என்னென்ன மீனிங்னு சொல்லி இங்கே கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ப்ளூ லைட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி க்ரீன் லைட் இருந்துச்சு அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி எல்லோ லைட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ஹான்ஸ்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ரெட் லைட் இருந்துச்சுன்னா மியூட் இருக்குன்னு அர்த்தம். இது ஏன் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய டைம் எனக்கே இது நடந்திருக்கு. ஷூட் எடுத்துகிட்டு இருப்பேன், இப்போ நான் வீடியோ பேசிட்டு இருக்கேன் எடுத்துகிட்டு இருப்பேன், இது கூட எனக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கான்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அதனால் நான் நடுவில் அப்போ போய் பார்த்துட்டு வருவேன். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த மைக்கில் உங்களுக்கு ஒரு க்ரீன் இண்டிகேஷன் இருக்கும். க்ரீன் இண்டிகேஷனா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த லைட் வந்து ஆஃப் ஆயிருக்கும், நான் நோட்டீஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த டைம் உங்களுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ரெட் லைட் இருந்துச்சுன்னா சார்ஜ் இல்லைன்றது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் இல்லை, சார்ஜ் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இது ரொம்ப இந்த லைட் இண்டிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் விஜிஎஸ் பிளாக்ஸ்லேயே பார்த்துருக்கலாம். சூரியனை வந்து வீடியோ எடுத்திருப்பாரு, பட் மைக் வந்து மியூட்டில் இருக்கும், பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே கேட்கும், அவங்க வாய்ஸ் கேட்காது. ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே இந்த லைட் வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரெட் லைட் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், ப்ளூ லைட் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், எவ்வளோ லைட் எதுக்கு இதுன்னு சொல்லி அந்த லைட் இண்டிகேஷன் மூலியமாகவே நீங்கள் ஈஸியாக அந்த மைக் என்ன உங்களுக்கு சொல்ல வருதுன்றது ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த ஒரு விஷயம் இவ்வளோ இதுதான் ஏன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் அந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் சவுண்டு குவாலிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு நான் அவுட்டோரில் போய் அந்த ஷூட்டை காட்டுறேன், நாய்ஸ் எப்படி இருக்குது, எப்படி அந்த நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு வாய்ஸாக கொடுக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபோனில் கனெக்ட் பண்ணியாச்சு, மைக்கை மாட்டிட்டேன், டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்படியே பின்னாடி போகிறேன், என் வாய்ஸ் எவ்வளோ கிளியராக கேட்குதுன்னு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறேன். அவுட்டோரில் எக்கச்சக்கமான நாய்ஸ் இருக்குது, சுற்றி காக்க கத்துறது எல்லாமே இருக்குது. ஸ்டில் என் வாய்ஸ் எவ்வளோ கிளியராக கேட்குதுன்றது பாருங்கள். முக்கியமாக க்ரீன் இண்டிகேஷன் இருக்குது, விச் இஸ் ANC ஆனில் இருக்குது. ஸோ எவ்வளோ கிளியராக கேட்குதுன்னு பாருங்கள். நிறைய பேர் ஒரு 15,000க்கு மைக் வாங்கணுமான்னு சொல்லி, அதில் நான் முக்கியமாக வீடியோ போடுறத கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேனா, தொடர்ந்து வீடியோ போடுவேன்னா அதுக்கு ஒரு 15K 18K ஒரு மைக் ஸ்பெண்ட் பண்ணணுமா? ஏன்னா நம்ம ரோட் மைக் டிஜே மைக்லாம் போகும்போது 30K 35K வந்துடும், ஈவன் மினிமம் 25K வந்துடும். ஸோ அதோட மினிமம் பார்க்கும்போது இந்த ஆயில் அண்ட் மைக் இருக்குது, பட் அதுவே 15,000 80,000க்கு வருது. ஸோ இந்த லெவலுக்கு நம்ம மைக் வாங்கணுமான்னு யோசிக்கும் போது தான் போர்ட்ரானிக்ஸோட Vlogmate இருக்குது. ஸோ இதில் வாய்ஸும் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அண்ட் இது ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க, முன்னாடிலாம் கிடையாது. முன்னாடி நான் இருந்துச்சு அப்படின்னா இது வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு இதுக்கு போயிருப்பேன். அண்டு ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதில் வந்து உங்களுக்கு மொபைலை கனெக்ட் பண்ணுற அந்த ரிசீவர் தான் இருக்கும். இப்போ நான் மொபைலை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மொபைலில் கனெக்ட் பண்ணுற இந்த ரிசீவர் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து மொபைலில் தான் எடுத்து பழகுவாங்க, மொபைல் தான் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது போதும். அண்ட் முக்கியமாக இதில் டைப் சி இதுலேயும் கொடுத்துருப்பாங்க, இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இந்த இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து டைப் சி சார்ஜிங் கேபிளை வந்து சார்ஜ் தனியாக சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து கேஸில் வந்து சார்ஜ் ஆகாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன்லேயும் அதுதான், ஆன்லைன்லேயும் இந்த விஷயம் கொடுத்துருப்பாங்க, இது கொடுத்துருப்பாங்க சேம். பட் இதுக்கும் நாங்கள் தனியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே தான் சேம் இதுலேயும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தனியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மைக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மைக் சொல்கிறதுனால இது கேஸ்லேயே சார்ஜ் ஆகும். நீங்கள் கேஸுக்கு சார்ஜ் போட்டால் மட்டும் போதும். கேஸில் என்ன லைட் வருது, ரெட் லைட் வருது, அதெல்லாம் பார்த்துட்டு சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டா, ஏன்னா இது நான் ஒரு வாட்டி போட்டேன். ஏன்னா எப்பவுமே அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது இந்த பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, குறைஞ்சது 3 hours சார்ஜ் போடுங்கன்னு சொல்லிட்டு நான் சார்ஜ் போட்டேன். ஆல்மோஸ்ட் நான் அப்பப்போ நான் ஷூட் பண்ணும்போதும் டெஸ்டிங்காக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பக்காவாக இருக்குது. அண்ட் முக்கியமாக ஒரு நல்ல மைக் பார்த்துட்டீங்க. நான் சொன்னேன் 15Kக்குலாம் நீங்கள் அவ்வளோ பெரிய மைக் போகணுமா இன்ஷியடின்னு சொல்லி கேட்டால் இல்லை. நிறைய பேர் கேமரானும் போது பெரிய சோனி கேமராவோ கேனான் கேமராவோ போய் ஷூட் பண்ண போகிறது கிடையாது ஸ்டார்டிங் எடுக்கிறவங்க. ஸோ இனிமேல் நிறைய பேர் ஐஃபோன்லையோ இல்லை நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையோ தான் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மைக் ரொம்ப போதுமானது. அண்ட் இதுவுமே ஆல்மோஸ்ட் 2.5Kக்குள்ளே தான் வருது. ஸோ அண்ட் இன்னும் டிஸ்கவுண்ட்டில் இன்னும் சீப்பாகவும் கிடைக்குது. ஸோ அதுக்கான லிங்க், எக்ஸாக்ட் லிங்க் எல்லாமே எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னும் சில மைக்ஸ் வந்து போர்ட்ரானிக்ஸ்லையும் இருக்குது, இல்லை டிஜிடெக்லேயும் இருக்குது. அதுக்கான மைக்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 15,000க்கு ஆயில் அண்ட் மைக் ஸ்டார்டிங்கில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த போர்ட்ரானிக்ஸ் வாங்கலாம். லெஜிட்டாக என்னோட தாட் அண்ட் ரிவ்யூ என்ன அப்படின்னா, நான் யூஸ் பண்ண வரைக்கும் பக்காவாக இருக்குது. ப்ரீமியமாக கொடுத்துறாங்க, ஏனோ தானோ லைக் ஒரு 2,000-2,500க்கு ஒரு மைக் கொடுக்குறோம், ஸோ சும்மா கொடுப்போமே அப்படின்னு இல்லாமல் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இது பிளக் அண்ட் ப்ளே அண்ட் சாம்பிளிங் ரேட் ரொம்ப லைக் 48 kHz சாம்பிளிங் ரேட் இருக்குது. அதெல்லாம் சொன்னோன்னா ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருக்கும், அதெல்லாம் சொல்லலை. ஒரு மைக்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும், சவுண்டு கேட்கணும், நாய்ஸ் கேன்சலேஷன் பேக்ரவுண்டில் இருக்க நாய்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயம் தான் மோஸ்ட்டாக மைக்கில் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. முக்கியமாக சார்ஜிங் இந்த மாதிரி விஷயம் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே இந்த மைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிற டெக்னிக்கல் திங்ஸ்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எனக்கும் கன்ஃபியூஸ் ஆகும், உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். தேவையான மேட்டர் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், இந்த விஷயம் கண்டிப்பாக
vlogல ஐ மீன் மைக்கில் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆயில் அண்ட் மைக் வந்து நிறைய பேர் ஏன் வாங்கினாங்க அந்த டைமில், இப்போ வரைக்கும் நிறைய பெரிய பெரிய vloggers-ஆக இருக்கட்டும், யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராமர்ஸ்ல இவங்களாம் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, முக்கியமாக இது மைக் இருக்குன்றதே பெருசாக ஐடென்டிஃபை ஆகாது. இங்கே ஒரு மேக்னெட் இருக்கும், இதுதான் மெயின் மைக். இப்போ இங்கே வச்சு நான் பேசினாலும் கேட்கும், இங்கே வச்சு நான் பேசினாலும் கேட்கும், இங்கே வச்சு நான் பேசினாலும் கேட்கும். ஸோ எந்த ஆங்கிள் வச்சு பேசினாலும் மைக் கேட்கும். அந்த டேரக்ஷன் வேணால் நான் பேசுகிற வாய்ஸ் அப்போ மாறுமே தவிர, பட் நான் எங்கே வச்சாலும் மைக் அப்படின்றது கேட்கும். ஸோ நான் ஈஸியாக என்னோட எங்கே ட்ரெஸ் எந்த பார்ட்டில் வேணால் நான் வச்சு இப்படி வச்சு லைக் இப்படி நான் அப்படி அந்த மேக்னெட்டை கொடுத்தேன் அப்படின்னா இங்கே போய் ஒட்டிக்கும் அந்த மைக்கை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தெரியும் நினைக்கிறேன், இங்கே போய் ஒட்டிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மைக்லையுமே இந்த பட்ஜெட்டுக்கு அரௌண்ட் 2500 நினைக்கிறேன். ஸோ இந்த மைக்கு இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருவேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயுமே அவங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் டைப் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் எங்கே வேணால், ஃபார் எக்ஸாம்பிள் இது உள்ள நான் இந்த மேக்னெட்டை வச்சு இங்கே வச்சா ஸ்டிக் ஆகிடும். அதான் தெரியும் இந்த மைக். இப்போ ஆக்சுவலி ஆல் அண்ட் இங்கே இருக்குது, போர்ட்ரானிக்ஸ் இங்கே இருக்குது. இந்த மாதிரி எவனும் பேசிருக்கோம்ல 2 மைக் வச்சு. ஆனால் இங்கே ஒரு மைக் இருக்குது, நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். போர்ட்ரானிக்ஸ் இங்கே லைட் பிளிங்க் ஆகிறது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு மைக். ஸோ இதை ஈஸியாக நீங்கள் எப்படி எங்கே வேணால் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஆல்சோ இதில் கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பு மாடல் தெரியுதா, இந்த கிளிப்பு மாடல் இருக்கும். இந்த கிளிப் மாடலில் இங்கே கூட சும்மா அட்டாச் பண்ணிட்டு அந்த மைக்கை நான் மாட்டிக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த மைக்கில் கொடுத்துருக்காங்கன்னும் போது, வாவ், இந்த பட்ஜெட்டுக்கு இப்படி ஒரு மைக்கா, எங்கடா போனீங்க இவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் வந்து பிராண்டு பேரே தெரியாது, ஒரு 1000 rupees 1500 rupeesக்கு ஏதோ ஒரு மைக்கை வாங்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்கும் போது ஒரு 4 மாதம் 6 மாதம் அந்த மைக்கு வரும். ஈவன் அமேசானில் இந்த மைக்கை பற்றி திட்டி போட்டிருப்போம் ஃபீட்பேக்கு, ரிவ்யூஸ் எல்லாமே. ஸோ நான் இந்த ப்ராடக்ட் வாங்கும் போதும் சரி, நான் அமேசானில் போய் ஒரு ரிவ்யூ பார்த்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூவும் பார்த்தேன். அண்ட் ஆல்சோ இதுக்கான ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூ அவ்வளோ இல்லை, ஏன்னா ரீசெண்டாக தான் அது கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் ஒரு 4-5 ரிவ்யூமே சூப்பரான ரிவ்யூ, லெஜிட்டான ரிவ்யூவாக இருக்குது. சரி, உண்மையிலே ஒர்த்தான்னு சொல்லி வாங்கி தான் இதை பார்த்தேன். உண்மையிலே ஒர்த்து. அண்ட் நான் சொல்லுமே இந்த 1000 1500 800 அந்த மைக்லாம் சொல்கிறேன்ல, அதோட ரிவ்யூஸும் பார்த்தேன். அண்ட் மைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடி. ஸோ ஒரு 6 மாதம் 4 மாதம் ஓகே, பட் அதுவும் அவ்வளோ நாய்ஸ் குறைச்சலாம் கொடுக்குமான்னு கேட்டால் இல்லை. ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு வயர்டு ஹெட்ஃபோனில் இருக்கிற மைக் எப்படி வேலை செய்யுமோ அந்த மாதிரி தான் அந்த மைக். ஆனால் பேருக்கு ஒயர்லெஸ்ஸு அப்படி ஒயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, பட் அது அவ்வளோ ஒர்த்து கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்மையிலே ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நல்ல மைக் வேணும், நான் ஐம் ரெடி, நான் ஒரு கண்டென்ட் கிரியேஷனாக மாறுறது, கண்டென்ட் கிரியேட்டராக மாறுறதுக்கு ஐம் ரெடி, நான் ரெகுலராக கண்டென்ட் போஸ்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு ப்ராப்பரான மைக் தேவை, நான் பெரிய பட்ஜெட் எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு, ஏன்னா என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணணும்னா சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மைக் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க இனிஷியலி மட்டும் கிடையாது, உண்மையிலே சொல்கிறேன். ஈவன் நானுமே பெரிய எல்லாம் கிடையாது, இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் ஒரு 1 million வந்திருக்கும். ஸ்டில் இந்த மைக்கை நான் யூஸ் பண்ணுவேன். என்னோட ஐ மீன் மொபைலில் ஷூட் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ்க்கு அந்த மைக்கை நான் யூஸ் பண்ண போகிறேன். நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னோட பர்சனல் யூஸ்க்காக தான் நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது லெஜிட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு அதை சொல்லலாம். நிறைய பேர் என்ன பார்க்குறவங்களே ப்ரோ நீங்கள் என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க, 15,000 ஏதாவது லோ பட்ஜெட்டில் மைக் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் இந்த போர்ட்ரானிக்ஸ் அந்த மைக் நான் பார்த்தேன். ஸோ இதுக்கான ப்ராடக்ட் லிங்க், இதோட ஐ மீன் இன்னும் நிறைய வேரியன்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கான லிங்க்குமே எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல், யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மைக் ஒரு கேமரா வேணும்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களும் சொல்லுங்க, அது சொல்லியிருப்பேன். பட் இன்னும் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கேஜெட்ஸ்லாம் கொண்டு வந்து, அது ரிவ்யூன்னு சொல்ல மாட்டேன், ஒரு பர்ஃபெக்டான வீடியோவா நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை உங்களுக்கும் சொல்லுவேன் நினைப்பேன். அதை நான் சொல்லுவேன், கன்சிஸ்டண்டாக இருக்கணும். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி ப்ராடக்ட் எக்கச்சக்கமாக திரும்ப வந்துட்டே இருக்க போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோ பார்க்கலாம். Until then, bye and take care.